வணக்கம். எனது மனைவி பாரம்பரிய மிக்க அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் என அன்புமணி அவர்கள் தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறார். என்றைக்கும் ராமதாஸை புகழ்ந்து பேசாத திருமாவளவன் தற்பொழுது பேசுவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது காங்கிரஸ் கட்சிக்கும் விசிகாவுக்கும் திடீர் பாசம் ஏன்? பாமகவில் பயிர் எது கலை எது என்பது இப்போதுதான் தெரிகிறதா? 2 மாதங்களாக பாமகவில் நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்திவிட்டன. நான் பேசாமல் இருந்ததால் ராமதாஸ் கூறும் கருத்துக்கள் மட்டுமே மேலோங்குவது போல் உள்ளது. பாமகவில் முழு அதிகாரமும் எனக்குத்தான் என அன்புமணி ராமதாஸ் கூறுவது திட்டமிட்ட கருத்து. கொள்ளையடிப்பவனுக்கும் கொலை செய்பவனுக்கும் ராமதாஸ் பொறுப்பு வழங்குகிறார். பாமக சட்ட விதிகளின்படி பொதுக்குழுவை பாமக நிறுவனர் வழிகாட்டுதலின்படி கூட்ட வேண்டும் என்றுதான் உள்ளது. அப்போதே சொல்லியிருந்தால் நான் ஏன் அதிமுக கூட்டணி வேண்டாம் என சொல்ல போகிறேன். ராமதாஸ் கூறியதால்தான் 2024 பாஜகவுடன் கூட்டணி வைத்தேன். 3 பேர் தங்கள் சுய லாபத்துக்காக பாமக நிறுவனர் ராமதாஸை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். வயது முதிர்வின் காரணமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குழந்தை போல் மாறிவிட்டார். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை தலைவராக இருக்குமாறு ராமதாஸ் கூறினார். ராமதாஸுக்கு பிறகு நான் தலைவராக வேண்டும் என அப்போதே முடிவெடுத்து விட்டேன். ராமதாஸ் இருந்து கொண்டு எது கூறியிருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு செய்திருப்பேன். சமூக ஊடகங்களில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம் என அன்புமணி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவராகவே இல்லை எனவும் தற்பொழுது அவர் ஆதங்கத்துடன் தெரிவித்திருக்கிறார். செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசுவது ஏன் எனவும் தற்பொழுது கேள்வி எழுக்கிறார். விசிக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட 2 கட்சிகளும் அவர்களுடைய சுய லாபத்திற்காக தற்பொழுது ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசுவதாகவும் பாராட்டி பேசுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். 3 பேர் தங்களுடைய சுய லாபத்திற்காக ராமதாஸ் அவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இருவருக்கும் மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது ராமதாஸ் அவர்களை நோக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு ராமதாஸ் தரப்பு என்ன பதிலளிக்க போகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.